இந்த மார்வெல் நைட்டோட நைட்டாக ஒரு வேலையை பார்த்து வச்சிட்டான். அது என்ன வேலைன்னு தானே கேட்குறீங்க? நம்ம அவதார் ஃபயர் அண்ட் டேஷில் போய் பார்த்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ட்ரெய்லரை அஃபிஷியலாகவே இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. அதோட பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். அது கூட சேர்த்து எக்ஸ்ப்ளனேஷனும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நான் உங்கள் அஸ்வின் கமெண்ட்ரி ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு பார்த்துருவோம். ஓப்பனிங் ஷாட்டில் ஒரு இடத்த தாங்க காட்டுறாங்க. ஒரு விண்மில் சுற்றுது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரி தான் இருக்குது. அங்கே ஒரு பைக் மட்டும் ரைட் ஆகிறத காட்டுறாங்க. அந்த பைக்கில் வர்றது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஸ்டீவ் ராஜஸ் தான். அவர் வந்து ஸ்டாண்டை போட்டு வண்டியை நிறுத்துறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் இறங்கி ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு, இதுக்கு முன்னாடி பார்த்துமே அதே மாதிரி தான் ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு உள்ளே போகிறாருங்க. நான் ஒன்று அது ஏஐ மாதிரி இருந்தது. இது வந்து ரியலிஸ்டிக்காகவே நம்ம ஸ்டீவ் ராஜஸையும் நடிக்க வச்சுருக்கானுங்க. அதே மாதிரி அவர் வீட்டு பக்கம் ஏறி வந்தாருன்னா அப்படியே அவரோட ஃபேஸை வந்து அந்த டோர் மிரரில் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிட்டு அடுத்த கிளிப்லேயே வந்து அவரோட சூட் எடுத்து அவர் பார்த்துட்டு போட்டு பூட்டி வைக்கிற மாதிரி தாங்க காமிச்சிருக்காங்க. அந்த சூட்டை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா நம்ம என் கேமில் போட்டிருந்தாரு அதே சூட்டு தாங்க, அதே சூட்டு தான். அதை தூக்கி ஒரு பாக்ஸில் போட்டு அப்படியே பூட்டி வைக்கிறாரு. அதுக்கு அடுத்த கிளிப்லேயே வந்து கையில் ஒரு குழந்தையோட நிற்கிறாருங்க. அது அவரோட குழந்தை தான். இதை போட்டு உடனே ஒரு ஸ்டீவ் ராஜர்ஸ் வில் ரிட்டன் இன் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்படின்னு போட்டு முடிக்கிறானுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு டைமர் ஒன்று ஓடுது. அந்த டைமர் பார்த்துருந்திங்கன்னா நம்ம பிரேக் டவுனில் ஆல்ரெடி ஒழுங்காக தெரியலன்னு சொல்லியிருந்திருப்போம். ஆனால் இப்போ வந்து தெளிவாகவே காட்டுறாங்க. December 18, 2026 போட்டு தான் அந்த டைமர் ஓடுது. அதாங்க இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரி அதை போட்டு காமிச்சிருக்கானுங்க. இந்த இதை வந்து ஆல்ரெடி வந்து ஆர்டிஜேவே அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டு வச்சுருந்தாரு. சரி, இது வரைக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் முடிஞ்சது. பிரேக் டவுனை ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த ட்ரெய்லரில் ஓட்டின்னு வந்த பைக்கு ட்ரம்ப் மோட்டர் பைக்ஸ் இருக்கு பாருங்கள். எனக்கு அது மேலே தாங்க கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஆனால் இது வந்து கேப்டன் அமெரிக்கா படம் எல்லாத்துலேயுமே கேப்டன் அமெரிக்கா ஓட்டுன்னு வந்தது எல்லாமே ஹார்லி டேவின்சன் தான். இவர் ஏன் திடீர்னு ட்ரம்ப் மோட்டர் சைக்கிள் பக்கம் மாறினாரு அப்படின்றது சுத்தமாக தெரில. இவர் ஓட்டிருந்த ஹார்லி டேவின்சன் பைக்குக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. அப்படியே ஒரு கையை நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா ஒரு மோதிரம் போட்டிருக்காருங்க. மோதிரம் அதுதாங்க என்கேஜ்மெண்ட் ரிங், இல்லைனா கல்யாணம் ஆனவங்க போடுவாங்க பாருங்கள், அந்த ரிங்கு மாதிரி தான் இருக்குது. இதை வச்சே இங்கே என்ன தெரிஞ்சதுன்னா இவர் வந்து பெகி கார்ட்டரை இங்கே அஃபிஷியலாகவே மேரேஜ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த வீடை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா எண்ட் கேமில் காட்டினாங்களே அதே வீடு தான். ஆனால் இடத்த நோட் பண்ணி பாருங்கள். இதில் தாங்க ஒரு சந்தேகமாக இருக்குது. இடம் சுற்றி காலியாக இருக்குது. ஆனால் நீங்கள் எண்ட் கேமில் காமிச்சது பார்த்தீங்கன்னா அங்கே இடத்த சுற்றி பக்கத்தில் வீடுங்கள்லாம் இருக்கும். இங்கே எதுவும் வீடுலாம் இல்லைங்க, ஏதோ தனியாக இருக்க மாதிரி தான் இருக்குது வீடு. ஆனால் இதுவே எண்ட் கேமில் பார்த்துருந்தீங்கன்னா அங்கே சுற்றி வீடுங்களாக இருந்திருக்கும். அங்கே பசங்க சின்ன சின்ன பசங்களாம் விளையாடுற மாதிரியும் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு என்னவோ இது ஒரே சந்தேகமாக இருக்குது. இது ஒரு ஆல்டர்னேட் டைம்லைன் பிரான்ச்சை க்ரியேட் பண்ணியிருக்குமான்ட்டு. இந்த ஆல்டர்னேட் டைம்லைன் பிரான்ச்சுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நெக்ஸஸ் ஈவெண்ட், இன்கர்ஷன் ஈவெண்ட் அப்படின்ற 2 கதைக்கு போகிறதா இருக்கும். அதுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த மார்வல் மூவிஸை கண்டினியூ பண்ணியிருந்தாலே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸஸ் ஈவெண்ட் அப்படின்றது நம்ம லோக்கியில் காமிச்சிருப்பாங்க பாருங்கள். நம்ம லோக்கி வந்து என் கேம்லேருந்து டெசராக்கு அப்படியே தூக்கின்னு போயிட்டு வேறு ஒரு டைம்லைன் பிரான்ச்சை க்ரியேட் பண்ணியிருப்பார். அதனால தான் டிவியை வந்து தலைவனை பிடிச்சின்னு போய் உள்ளே போட்டிருப்பானுங்க டிவியை. அதே மாதிரி வந்து நெக்ஸஸ் ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது யாருன்னா முக்கால்வாசி நம்ம டாக்டர் பூசாரி தாங்க. அந்த டாக்டர் பூசாரி பையன் இருக்கிற மல்டிவர்சல் வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி பல இன்கர்ஷன் ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருப்பான்ட்டு மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்லேயே காமிச்சிருப்பாங்க. இது ரெண்டுமே இங்கே நல்லா தெளிவாக காமிச்சிருக்கும்போது இங்கே நம்ம கேப்டன் அமெரிக்கா என்ன பண்ணியிருந்திருப்பாரு, ஃப்யூச்சரில் இருக்க கேப்டன் அமெரிக்கா பாஸ்ட்டுக்கு போயிட்டு பெகி கூட வாழ போயிருப்பார். அந்த இடத்தாண்ட அந்த கேப்டன் அமெரிக்கா செத்துருக்க மாட்டாருங்க. அவர் ஐஸ் கட்டியில் தான் உறைஞ்சி போயிருப்பார். அவர் ஐஸ் கட்டியில் உறைஞ்ச நேரத்தில் தான் இவர் போய் வாழ்வார். அப்போ பார்த்தீங்கன்னா லிட்ரலி அந்த டைம்லைனில் 2 கேப்டன் அமெரிக்கா இருக்காங்க. அது ஒரு நெக்ஸஸ் ஈவெண்ட்டையும் க்ரியேட் பண்ணும். இப்போ அவர் போனதும் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் சூட்டோட தான் போயிருக்காரு. இப்போ அது வந்து என்னென்னா இன்னொரு டைம்லைன் பிரான்ச்சை க்ரியேட் பண்ணும். இப்போ வந்து அது ஏன் அப்படி எக்ஸிஸ்டாக இருக்குன்னா நம்ம டிவியை இப்போ யார் கண்ட்ரோலுங்க இருக்குது, லோக்கி. இப்போ வந்து டிவியை வந்து ஹீ ஹூ ரிமென்ஸ் அவரோட கண்ட்ரோலில் இருந்திருந்ததுன்னா போயிட்டு அந்த டைம்லைனை அழிச்சிட்டு வந்திருப்பாங்க. கேப்டன் அமெரிக்கா எக்ஸிஸ்ட் ஆகிருந்திருக்க மாட்டார். லோக்கியோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அந்த பிரான்ச்சும் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அதுதான் லோக்கி வந்து ஒரு பிரான்ச்சையும் ஒரு ட்ரீ மாதிரி மாற்றி வச்சுருக்காருங்களே. அதனால் இவர் இன்னும் உயிரோட சுற்றின்னு இருக்கிறாரு. இல்லைனா பெகி கூட வாழ்கிறதுக்கு முன்னாடியே ஊ தான் அவர் ஊதியிருப்பாங்க. அதே மாதிரி இவர் இங்கே தனி டைம்லைனை க்ரியேட் பண்ணி போயிட்டாருன்னா அப்போ அங்கே என் கேமில் கடைசியில் வந்த தாத்தாவான கேப்டன் அமெரிக்கா யாருன்னு கேட்டிங்கன்னா, இருங்கப்பா சொல்கிறேன். இப்போ ஒரு டைம்லைன் போயிட்டுருக்கு. அந்த டைம்லைன்லேருந்து ஒரு புது பிரான்ச் க்ரியேட் ஆகுதுன்னா அது வேறு ஒரு
டைம் லைனை மட்டும்தான் க்ரியேட் பண்ணுமே தவிர மெயின் டைம் லைனை அஃபெக்ட் பண்ணாது. இப்போ வந்து இது வந்து சேக்ரெட் டைம் லைன்னு சொல்லுவாங்க. இந்த சேக்ரெட் டைம் லைன் மட்டும் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. அந்த சேக்ரெட் டைம் லைன்லேருந்து பிரிஞ்சது தான் இந்த பிரான்ச் டைம் லைன். இப்போ இந்த கேப்டன் அமெரிக்கா வாழ்கிறது எங்கன்னா சாரி ஸ்டீவ் ராஜர்ஸ் அதில் தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்டீவ் ராஜர்ஸ்னு. இந்த ஸ்டீவ் ராஜர்ஸ் வாழ்கிறது எங்கன்னா அது ஒரு பிரான்ச் டைம் லைன். இப்போ வந்து இந்த பிரான்ச் டைம் லைனுக்கும் டூம்ஸ்டேக்கும் என்ன சம்மந்தம்னீங்கன்னா சம்மந்தம் இருக்குங்க, இருக்குது. இப்போ இது வரைக்கும் டிவியோட வேலை என்ன? பிரான்ச் டைம் லைனை அழிக்கிறது. இப்போ லோக்கி இருக்கிறதுனால பிரான்ச் டைம் லைனையும் சேர்த்து பார்த்துக்கிறாரு. இப்போ அந்த லோக்கிக்கே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா என்னதாங்க பண்ணுவாங்க? அங்கங்கே இருக்க மெயினான சூப்பர் ஹீரோஸ் எப்படி டெட்பூல் அண்ட் வுல்வரின் படத்தில் டெட்பூல் வேணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து தூக்கின்னு போனாங்களோ அந்த மாதிரி இந்த உலகத்துல இருந்து நம்ம கேப்டன் அமெரிக்காவும் தம்பி நீ வாப்பான்னு கொத்தா தூக்கின்னு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவர் பண்ண சம்பவங்கள் அப்படி. நம்ம டெட்பூல் அண்ட் வுல்வரின் படத்துலேயே நம்ம டிவிஏக்குள்ளே டெட்பூல் போய் பார்க்குற சீக்வன்ஸ் எல்லாமே பேஸ் பண்ணது யாருன்னா கேப்டன் அமெரிக்காவை தாங்க பேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து தான் தாரு. ஒருவேளை இவனுங்க இதை தான் பேஸ் பண்ணி ட்ரைலர் லீக்ஸையும் போட்டு தாயின்னு இருக்கானுங்களா என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் தான் அயன்மேனை காட்டுவானுங்க ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்லேருந்து. ஒரு வேளை இந்த 3 இது வச்சு தான் வருமோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது. பொறுத்து இருந்து பார்ப்போம். அதே மாதிரி கேப்டன் அமெரிக்கா வந்து ரிட்டர்ன் ஆன மாதிரி அயன்மேன் ரிட்டர்ன் ஆவாரா அப்படின்றதும் டவுட்டு தான். ஒரு வேளை அப்படி அயன்மேன் ரிட்டர்ன் ஆவார் அப்படின்னா இதுக்கு என்ன பாசிபிள் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இதுவும் நம்ம எண்டு கேமில் தாங்க போய் பார்க்க போனோம். எண்டு கேம் பக்கம் போனீங்கனாலே பல டைம்லைன் பிரான்ச்சை பிரித்து வேலையை பார்த்து வச்சுருப்பானுங்க. நம்ம லோக்கி அப்படின்ற சீரீஸ் உருவாக முக்கிய காரணமே அயன்மேனும் அல்க்கும் பார்த்த பெரிய வேலை தான். இப்போ கேப்டனும் வந்து ரிட்டர்ன் வராரு. எனக்கு என்னவோ அயன்மேன் மறுபடியும் வருவாருன்னு தாங்க தோணுது. அது எப்படின்னா நம்ம கேப்டனும் சண்டை போட்டது வந்து எப்படியும் நோட் பண்ணாமல் இருந்திருப்பாரு. நம்ம அயன்மேன் என்ட்ரு ஆனது தான் அவருக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு தடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணாலும் பல ஃபேன் தியரி இருந்தாலும் இதுவே வந்து கேப்டன் அமெரிக்காவும் இன்னொரு கேப்டன் அமெரிக்காவும் அங்கே வந்திருக்காங்க. அது என்னதான் லோக்கின்னு இவங்க சொல்லியிருந்தாலும் அங்கே இருக்கிற எல்லா கேமராஸையும் வச்சு பார்க்கும்போது அயன்மேன் பார்த்துட்டு பாருங்க இது என்ன 2 கேப்டன் அமெரிக்கா இருக்கானுங்க. அதே மாதிரி கேப்டன் அமெரிக்கா வந்து ஹெல் ஹைட்ரா அப்படின்றதையும் வந்து அப்படி சொன்னதையும் நோட் பண்ணியிருந்திருப்பாரு அயன்மேன். இதை பேஸ் பண்ணி அவர் எங்கன்னா தேட போயிட்டு இது ஒரு டைமில் என்னை கிரியேட் பண்ணி இதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. நம்ம என்னென்ன பொறுத்திருந்தான் பார்க்கணும். இது என்னோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் தான். உங்களோட வியூஸ் என்னென்னு கமெண்டில் சொல்லிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வட்டா